எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை பார்த்தா தான் காசு கிடைக்கும், அதெல்லாம் சரிதான். அந்த காசு கிடைச்சதை நம்ம எவ்வளோ நாளைக்கு வேலை பார்க்கணும், அந்த காசை என்ன பண்ணணும், எப்படி நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும், ஏன் அடுத்த இடத்துக்கு போகணும், அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தடுக்கப்படுறது எதனாலன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம நம்ம ஊர்லலாம் இருந்து வர்றதுனால, ஒன்றாவது நம்ம இந்த வேலையை விட்டால் திரும்ப ஊருக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம். ரெண்டாவது, நமக்கு அதிகமான சுமைகள் இருக்குது, மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம நினச்ச மாதிரிலாம் உடனே தீர்மானம் பண்ணி ஏதோ பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, அது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நம்மளால் நம்ம குடும்பமே ஒரு ஒரு கேள்விக்குறி ஆயிரும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் பொதுவாகவே நம்ம எப்போவுமே ஒரு பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவை விட்டுன்னு தான் சொல்ல வேணும், சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு வேளை எல்லா உயிரினத்திற்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. அந்த மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பம் எப்படி திரும்பவும் சர்வே பண்ணிடுறாங்கல்ல. ஸோ அந்த இடத்துக்கு எல்லாம் நீங்கள் போகலை. உதாரணத்துக்கு ஒரு வேலையை விட்டிங்கன்னா அடுத்த ஒரு வேலையை நீங்கள் தேடிடுவீங்க. அப்படி இல்லைன்னா ஊரில் போய் ஊர்லேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீங்கள் செயல்படுவீங்க. தொழிலோ, பழைய தொழிலோ, இல்லை பழைய வேலையோ, அதை வச்சு நீங்கள் முன்னேறி போயிடுவீங்க. ஆனால் ஏன் இந்த பயம்? இந்த கம்ஃபர்ட் ஜோன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டதுனால நமக்கு அந்த வேலையை விடுறதுங்கிறது ரொம்ப ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் எப்போவுமே. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம வேலையை விடுறதுங்கிறது ஓகே, அடுத்த ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு தான் விடணும். ஆனால் அந்த ஆப்ஷன் நமக்கு 100% ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, ஒரு 50% 60% நமக்கு பாஸ் மார்க் இருக்கா, ஓகே, நமக்கு இதை விட கொஞ்சம் பெட்டர் சேலரியாக இருக்குது, இல்லை அடுத்த ஒரு வாய்ப்பாக இருக்குது, சொந்த தொழில் வர இல்லைன்னு சொன்னால் ஒரு அந்த வேலை இந்த கம்பெனியை விட ஏதாவது அதிக பெனிஃபிட்டு, ஒரு ரூமு பெனிஃபிட்டு, இல்லை ஹவுசிங் பெனிஃபிட்டு, ஃபேமிலி பெனிஃபிட், இது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் மாறணுங்க. ஏன்னா அந்த வாழ்க்கைங்கிறது 50 வயசு, 55 வயசு, இல்லை 60 வயசு, மேக்ஸிமம் 100 வயசுன்னு சொல்கிறாங்க. 100 வயசு போட்டுமே, 100 வயசு வரைக்கும் வாழுங்க. அந்த 100 வயசுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை யாரும் எதிர்பார்க்க முடியாது. இருக்கிறாங்க, அப்படி இருந்தாலும் முடியாது. ஓகே, எனிஹவ், அப்போ நமக்கு எவ்வளோ நாள் ஆரோக்கியமாக இருப்போம், எது வரைக்கும் நம்ம வேலை பார்க்க முடியும், எது வரைக்கும் நம்ம வாழுவோங்கிறது தெரியாது. நம்ம மாறுறது ஏன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை பார்க்குறதுக்காக தான். முக்கியமாக வாழ்க்கைங்கிறது ஒரே இடத்துல டம்ப் ஆகி அதே இடத்துலையே வாழ்க்கையை முடிச்சுக்கிறது இல்லை. வாழ்க்கைங்கிறது மாறணும். அதுக்காக நான் நல்ல இடத்துல இருந்துட்டு ஒரு 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 கெட்ட இடத்துக்கு நான் போயிட்டேன்னா இருக்கலாம். அப்ஸ் அண்ட் டவுன் தானே வாழ்க்கை. நம்ம அந்த கெட்ட இடம்னு சொல்கிறது கூட நமக்கு என்ன தெரியும், இந்த கெட்ட இடத்துலேருந்து திரும்ப அடுத்து நல்ல இடத்துக்கு கூட தாவலாம் தானே. அப்படியே உங்களுக்கு பிடிக்கலை, இல்லை ஏதாவது ட்ராபேக் வந்துச்சுன்னு சொன்னால். ஆக மாறாமல் இருப்பது தான் மிக தவறானது. மாறுவதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோங்க. இதனுடைய தலைப்பு என்னென்னா, நம்ம ஒரு தொழிலை விட்டுட்டு நின்ற பிறகு என்ன நிலைமையில எந்த மாதிரிலாம் ஒரு யோசனைகள் வரும், அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், கலீக்ஸை விட்டு விலகிறதுக்கு, இல்லை இந்த மாதிரி மேனேஜர் லெவலில் கொஞ்சம் சோப்லாம் ஐஸ்லாம் போட்டு பேசுவாங்க. அப்படி இப்படி அதை நீங்கள் விலகுறேன்னு சொன்னால், நல்ல வேலைக்காரராக இருந்தால் அவர் அந்த மாதிரி சொல்லி அவருடைய பதவியை தக்க வைத்து கொண்டு அவருக்கும் கொஞ்சம் வேலைகளை வாங்கி கொள்ளலாம் இருந்தால் அப்படின்ற மாதிரி அவர் நடத்தி கொண்டு இருப்பார். ஸோ நம்மளை பொறுத்தளவு ஒரு 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 மாற்றங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், ரொட்டீனாக நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம், சில வருஷங்களாகவே அதையே பண்ணிகிட்ருக்கோம். இல்லை சில வருஷங்கள், மாதங்கள்ன்றது பிரச்சனை இல்லை, வருஷங்களாகவே ஒரு 5-6 வருஷமாக, 4 வருஷமாக, 8 வருஷமாக, 10 வருஷமாக, 15 வருஷமாக இப்படி போகிறவங்கலாம்
கண்டிப்பான முறையில் அவங்களுடைய அந்த ஜாப்பாக இருந்தாலும் மாறணும், தொழிலாக இருந்தாலும் தொழில் பரவாயில்ல நான் இண்டிபெண்டன்ஸ் தான். ஆனால் ஜாப்பாக இருந்தீங்க இல்லை வந்து வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்களை திரும்ப கற்றுக்கொள்வோம். நம்ம கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு வந்து தெரியாத நிலைமைக்கு நம்ம போக வேண்டும். அப்போ தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தெரியாத நிலைமை என்பது புதிய ஒரு வேலையை எடுத்துவிட்டு பழைய வேலையை வந்து ரிசைன் செய்வது என்பது தெரியாத இடத்துக்கு தான் போகிறோம். ஒன்று தொழில் தொடங்கும் பொழுதும் அப்படி தான். எப்படி தொழில் தொடங்குகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த முறையில் வந்து நம்ம தெரியாத ஒன்றை செய்ய தயாராகும் பொழுது தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆக நமது நண்பர்கள் இந்த இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போகணும் என்றால் நீங்கள் ஒரு தெரியாத இடத்துக்கு வர வேண்டும் என்றால் இருப்பதை மாற்றி பிடிக்க வேண்டும், மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு. நன்றி. எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்க. அடுத்த வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.